மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு வந்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரட்டும். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் கல்லா மாங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் தோல் சீவாமலே கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்கள் விருப்பம், நீங்கள் தோல் கூட சீவிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேணாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக வந்துருச்சுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 50 கிராம் கிட்ட பார்த்தீங்கன்னா வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.